கூட மாட வேலை செய்ய ஒரு ஆளு கிடையாது. வயசு பொண்ணு இருக்கான்னு தான் பேரு. ஒரு ஹெல்ப் கூட கிடையாது. யாரும் இல்ல எனக்கு. கூட மாட செய்யறது கூட ஒரு ஆளு கிடையாது. எல்லாம் ஆக்கி கொட்டுறதுக்கே சரியா இருக்கு. பொட்ட புள்ளன்னு எதுக்கு இருக்காலோ தெரியல. எல்லாத்தையும் நம்மளே பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப எழுந்து வரியா கரண்டியை தூக்கி எறிட்டு மாடி. இவள என்ன ஜென்மனே தெரியல. இவ்வளவு கத்துறேன் கொஞ்சமாவது மதிக்கிறாளான்னு பாரு. இதெல்லாம் திருந்தாது. எழுந்துக்கிறாளான்னு பாரு. பாருமா இவள. ஐயோ எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் அத்தா காலையிலே பாட ஆரம்பிச்சிட்ட? முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். வேலை கிடைக்குதோ இல்லையோ பட்டணத்துக்கு போய் நான் அங்கேயே நிம்மதியா இருந்துட்டு போறேன். தினமும் காலைல எழுந்திரிச்சோடனே ஓ மூஞ்சிலேயே முடிக்க வேண்டியதா இருக்குது பாரு. போடி போ. உனக்கெல்லாம் ஆக்கி போடணும் எனக்கு தலையெழுத்தா என்ன? நீ போனீனா நான் நிம்மதியா இருப்பேன். அடி போடியா அத்தா. மாவ் நான் ஊரு பொறுக்கிட்டு வரேன் மாவ். நான் வீட்லயே எப்படின்னா வெளிய வேற மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, முத்தழகு பவளமணி. எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இது இப்ப இல்ல, நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே. படிக்கிறதுல ஒண்ணும் இல்ல. டெய்லி இதே வேலையா போச்சு. கிளாஸ்க்குள்ளே வராதீங்க. வெளியவே நில்லுங்க. கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக கூடாது. புடி புடி வந்துட போறோம். ஐயோ தாவணமே. எங்கடி அவங்கலாம்? அவன் கிடக்குறாங்க வாடி. ஓடுறி. இப்படிதான் ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு இருப்போம். காலையில சுத்த ஆரம்பிச்சோம்னா நைட்டு சோத்துக்கு தான் வீட்டுக்கு போவோம். கம்மாங்கரை, ஏரிக்கரை, வயல் வரப்பு அப்படின்னு நாங்க சுத்தாத இடமே இல்ல. நாங்க வம்பு இழுக்காத ஆளுங்களே இல்ல. என்னடி ஓவரா பண்றீங்க? ஏய் நான் எகற பஞ்சாயத்துல கைப்பிடிச்சு எடுத்து பிராது கொடுக்கவா? ரொம்ப தாண்டி பண்றீங்க. போங்க போங்க. மயந்துட்டாண்டி. ஆமாண்டி. என்ன நடுவுல வந்து விழுறீங்க எருமை மாதிரி? எவன் அவன்? எருமை மாதிரி இல்லத்தா, இந்த எருமெல்லாம் குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்க வந்தேன். என்னதான் சைக்கிள் ஓட்டுன்னு இருந்தாலும் குறையுதா பாரு. பழைய சேரு வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, யார் வீட்டுக்கு இலவு செய்தி கொண்டு போயிட்டு இருக்க? இலவு செய்தி இல்ல, எவ்வளவு பூர்ணிமான்னு ஒத்திக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு மதியம் கறி குழம்புக்கு வீட்டுக்கு போறேன். ஊர்ல யார் யாருக்கோ வேலை கிடைக்குது. நீயும் தான் படிச்ச. படிச்சாலா? போலாவா? இரு, என்ன பேர் சொன்ன? யாரோ பூர்ணிமாவா? யோ, அது நான் தாயா? ஏய், உன் பேர் அராதி தானே? அது நீங்களா வச்ச பேரியா? அப்பாத்த வச்ச பேர் பூர்ணிமா தாயா. என் மேல சத்தியமாயா? நம்பலாமா? தாயா தாயா. டா. என்ன பிரிச்சிருக்கு? அது ஒண்ணும் இல்ல. இங்க என்ன கலெக்டர் வேலையா பாக்குறாங்க? ஏதாவது இந்த மாதிரி இலவு செய்தி நல்ல செய்தி வந்தா மட்டும் சொல்றது. மணி ஆடலாம் நானே வச்சுப்பேன். நீ போஸ்ட்மேனா வேலை பார்த்ததுக்கு நீ பார்த்த ஒரே உருப்படியான காரியம் இதான். மணி ஆடர் மட்டும் யாரும் சொல்றதா? யார்கிட்ட சொல்ல மாட்டே போ. போய் பொறுக்குங்க. வேலை கிடைச்சிடுச்சு. என்னடா ஒரு இன்டர்வியூ கடுதாசி வந்ததுக்கு இதுங்க இப்படி குதிச்சிட்டு சந்தோஷமா ஓடுதுங்கன்னு பாக்குறீங்களா? எங்க வீட்டுல நானு, என் அம்மா, தங்கச்சி மட்டும்தான். என் அப்பா நாங்க சின்ன வயசா இருக்கும் போதே வீட்டை விட்டு ஓடிட்டாரு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அதுக்கப்புறம் எங்க ஊர்லயே இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து BE முடிச்சேன். தங்கச்சியை நான் தான் வேலைக்கு போய் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நிறைய கம்பெனி